மியூசிக் பெருசா இல்ல லிரிக்ஸ் பெருசா? நம்மளே சில டைம் யோசிப்போம், மியூசிக்கா இல்ல லிரிக்கா, எது இந்த சாங்குக்கு ஒரு வைபை கொடுக்குது அப்படின்னு. ஜிமிக்கி கமல் அப்படின்ற பாட்டு எடுத்துக்கலாம், இல்ல டெஸ்பசிட்டோ அப்படின்ற பாட்டு எடுத்துக்கலாம். இப்போ மொழி தெரியாத ஒரு பாடல் நம்ம கேட்கும் போது நம்மளுக்கு அது பிடிக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இசை தான். இந்த இடத்துல நம்ம அந்த மொழியை என்னவா யூகிச்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இசையா தான் யூகிச்சுக்கிறோம். முக்காலா முக்கா பில்லா அதெல்லாம் என்ன வேர்ட்ஸ் அப்படின்னே நமக்கு தெரியும். ஆனா அது ஒரு இசை சவுண்ட், அவ்வளவுதான். மியூசிக்கோட பவர் இதுதான். மியூசிக்கு மொழி தேவை கிடையாது. மியூசிக் எப்படி இருந்தாலும் அது மியூசிக் தான். அதை நம்மளால ஈஸியா என்ஜாய் பண்ணிக்க முடியும். இல்ல நீங்க சோகமா இருந்தீங்க, இல்ல உங்களுக்கு ஏதோ ஒரு கம்பெனியன் தேவைப்படுது அப்படின்ற சமயத்துல நீங்க எங்க வருவீங்க அப்படின்னா லிரிக்கு வருவீங்க. இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒரு சோகமான சூழ்நிலையில இருக்கீங்க. சோகமா இருக்கிற சமயத்துல நம்ம கூட யாராவது இருக்கணும், நம்மள யாராவது ஊக்குவிக்கணும். அந்த ஊக்குவிப்பா இந்த பாடல்களோட வரிகள் இருக்கும். எத்தனை மோட்டிவேஷன் சாங்ஸ், எத்தனை தத்துவ பாடல்கள் நம்ம எல்லாம் ஊக்குவிச்சிருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. மியூசிக்கே இல்ல அப்படின்னா கூட அந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல லிரிக் நமக்கு ஒரு பெரிய ஹோப்பா இருக்கும். இதுல இருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ரெண்டுத்தையுமே தனித்தனியா பிரிச்சு பாத்தீங்க அப்படின்னாலும் நல்லாதான் இருக்கும், சேர்த்து கேட்டீங்க அப்படின்னாலும் நல்லாதான் இருக்கும்.